இந்த வாரத்தில் நடந்த ராஜா ராணி டாஸ்க்ல 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் 2 வர்ஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல 2 வர்ஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்றதை நமக்கு ப்ரோமோல காமிச்சாங்க, பெஸ்ட்டை நமக்கு காட்டல. வர்ஸ்ட் பர்ஃபார்மரா இந்த வாரம் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தர்யா, பாய்ஸ் டீம்ல இருந்து சிவகுமார். சௌந்தர்யா இதோட 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க. சௌந்தர்யாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெஸ்ட் பர்ஃபார்மரா யாரை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணியில் தீபக் அவர்கள் தேர்வாயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப நாஸ்டியான ரொம்ப நாய்ஸியான பர்ஃபார்மன்ஸ். ஒரு தளபதி அப்படிங்கிறவர் தளபதினா எப்படி இருக்கணும், மன்னர் முன்னாடி தளபதிகள் பேசுவாங்களா முதல்ல? அந்த லெவலுக்கு நம்ம போய் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைனாலும் அந்த ரோலை தாண்டி எல்லாத்தையுமே ஓவர்லாப் பண்ணார் அவர். ஆனால் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த 5 பேர் கொண்ட 6 பேர் கொண்ட விழா கமிட்டி குழு பாய்ஸில் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் தலைவர் ஆகணுன்றது அவங்களுடைய டாஸ்க். இப்போ பாருங்க, சத்யா 2 முறை தலைவராயிட்டார், அந்த டீமில் இருக்கிறாரு. 2 முறை தலைவர். முத்துக்குமரன் 1 முறை தலைவர், அந்த டீமில் மெயின் மெம்பர் முத்துக்குமரன் தான் தலைவர் ஆயிட்டார். விஷால தலைவராக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல, மஞ்சரி ஜெயிச்சிட்டாங்க. அந்த டீமில் இருக்கிற முக்கியமான நபர். அருண் அவர்கள் அந்த டீமில் இருக்கிற ஒரு நபர் தான், அவர் தலைவர் ஆக்கிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? தீபக், இன்னொன்று ரஞ்சித். ரஞ்சித்தை ஓரம் கட்டுறாங்க. ரஞ்சித்தை ஓரம் கட்டிட்டு ரஞ்சித்துக்கு பதிலாக ராணுவ உள்ள சேர்க்குறாங்க. ராணுவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தீபக்லாம் சொன்னார், அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த வாரம் மேபி ராணுவ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வாரம் யார் லிஸ்ட்டில் இருக்கா? தீபக் இருக்கார். ஸோ தீபக்கை பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? தீபக்கை கேப்டனாக மாற்றணும். கேப்டனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? டாஸ்கில் ஜெயிக்கணும். அந்த சைடு கேர்ள்ஸில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா. பவித்ரா அந்த ராஜகுரு அப்படிங்கிற அந்த கேரக்டரை அந்த கேரக்டராக பண்ணாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் அந்த கெட்டப், அவங்களுடைய மேனரிசம், அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அந்த கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது, அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஒரு ராஜகுருக்கான இன்புட்ஸ் அங்கே அவங்க கிட்ட இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஒரு அரசாங்கம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதே ஒரு ராஜகுரு தான். ஏன்னா மன்னருக்கு சந்தேகம் வரும் வேலையிலலாம் ராஜகுரு அதை கிளியர் பண்ணி தான் இந்த சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாரை பார்க்கணும், யாரு கூட போருக்கு போகணும், யார் கூட போருக்கு போகக்கூடாது, நம்ம நண்பன் யாராக இருக்கணும், நம்ம எதிரி யாராக இருக்கணும், இது எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஐடியாஸ் கொடுக்கறதுல அவங்க தான் எல்லாமே. அவங்கள பேஸ் பண்ணி தான் ஒரு அரசாட்சியே நடக்கும். ஆனால் இங்கே அந்த ராஜகுரு கெட்டப்பு ராயனும் ஒழுங்காக பண்ணலை, பவித்ராவும் ஒழுங்காக பண்ணலை. நான் அந்த கதாபாத்திரத்தை சொல்கிறேன், சரிங்களா? இந்த பக்கமும் ஒரு கூச்சல் தான், இந்த பக்கமும் கூச்சல் தான். ஆனால் இந்த சைடு பவித்ரா தனக்குன்னு ஒரு மேனரிசத்தை எடுத்துக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போகுது. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் தான் டாஸ்க், சரிங்களா? இந்த 2 பேருக்கும் நடந்த டாஸ்க்ல இன்னைக்கே அந்த டாஸ்க் நடக்க போகுதா, என்ன டாஸ்க்ன்றது தெரியல. இவங்களுக்கு நடந்த டாஸ்க்ல தீபக் அவர்கள் ஜெயிச்சு அடுத்த வார கேப்டனாக தீபக் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ 6 பேர் கொண்ட விழா கமிட்டி குழு ஆண்கள் அணியில் 5 பேர் கேப்டனாக ஆயிட்டாங்க. 5 பேர்ல 4 பேர் ஆயிருக்காங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஆகலை. முத்துக்குமரன் ஆயிட்டாரு, சத்யா ஆயிட்டாரு, அருண் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா விஷாலுக்கு வாய்ப்பு கிடைச்சது, விஷால் ஆகலை. இப்போ தீபக் அவர்கள் ஆயிட்டார். 4 பேர் ஆயிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது யாரு? விஷால் மற்றும் ராணவ். அடுத்த வாரம் ஒன்று விஷால் வருவார், இல்லைனா ராணவ் வருவார். எழுதி வச்சுக்கோங்க, இது 2ல் தான் ஏதாவது நடக்கும். இதை தாண்டி இவனுங்க ஜெஃப்ரி நல்லா தானே பண்ணா, ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க. பணியாளாக மன்னரை விட அதிகமாக அவன் தான் பேசிட்டு இருந்தான். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த கமிட்டியில் அவனை சேர்க்கலை. அவன் டீமுக்கு தேவை. ஜெஃப்ரி பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, எனி டைம் அவன் டீமுக்காக மட்டும்தான் விளையாடுறான். இண்டிவிஜுவலாக ஜெஃப்ரிக்குன்னு ஒரு விஷயம் அவன் பண்ணவே இல்லை. ஆனாலும் அவனுடைய நல்ல மனசுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஓட் பண்ணுறாங்க. அவன் கேமுக்காக இல்லை. அவன் கேமே டீம் கேம் தான். இண்டிவிஜுவலாக ஜெஃப்ரி ஆடலை. இந்த பிக் பாஸே ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான். அப்படி பார்க்கும்போது ஜெஃப்ரி கிட்ட ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒன்று நடக்குது. இப்போ அடுத்த வாரம் கேப்டனாக மாற போகிற தீபக் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறார்? மஞ்சரி கேப்டனாகி ஒன்றுத்தையும் பிடுங்கலை.
ஆண்கள் அணியில் இப்போ அந்த அதிகாரம் என்பது போக போகுது. ஸோ நிச்சயமா ஏற்கனவே வந்து அவர் டீமுக்காக தான் பல விஷயங்கள் பண்ணுவார். பாய்ஸ் டீமுக்கு லீடராக இருக்கணுன்றது அவருடைய மிகப்பெரிய நோக்கம். அவர் சொல்றது அவர் நினைக்கிறது அங்கே நடக்கணும், நம்ம பேச்சை வந்து மற்றவங்க கேட்கணுன்றதுல தான் அவர் குறியா இருப்பார். ஸோ இப்போ கேப்டனாகவும் ஆயிட்டார் அப்படின்னும் போது இன்னமும் பாய்ஸ் டீமுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். நிச்சயமா இந்த நடுநிலைமை அப்படின்றது தீபக் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். ஏன்னா பசங்க எது சொன்னாலும் ஆமான்னு சொல்லி ஜால்ரா போடுறத அவர் வந்து பார்த்துருக்கேன். நான் கேப்டனாக என்ன பண்ண போறான்றதை இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ தீபக் அவர்கள் கேப்டனாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது? கேர்ள்ஸ் டீமில் இந்த விழா கமிட்டி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் பாய்ஸ் டீமில் இருக்கக்கூடிய இந்த விழா கமிட்டி குழு உங்கள் கண்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.